வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீக சேனலில் மாந்திரீகத்தால் போடப்படும் கட்டுக்களை உடைப்பது, மாந்திரீக கட்டுக்களை போடுவது. மாந்திரீக கட்டுக்கள் என்றது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் போட்டிருக்கிற சக்கரம் நாற்கோணம். நாற்கோணத்தில் 4 மூலையிலும் 4 சூலம் இருக்கும். வெளிப்புறமாக 4 சூலம் இருக்கும், உள்புறமாக 4 சூலம் இருக்கும். மாந்திரீக கட்டுக்களை இப்படித்தான் போடணும், இப்படித்தான் போடுவாங்க. ஒரு சிலர் வேறு மாதிரி போடலாம், இல்லை மந்திரங்கள் வழியாக கூட கட்டு போடுறது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாந்திரீக கட்டுக்களை எப்படி போடுறாங்கன்றதை மட்டும் முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்படி தான் போடணும்னு தெரிஞ்சு நீங்கள் போடலாம். இப்போது இந்த எலுமிச்சை பழம் எல்லாமே நான் சக்கரத்துக்கு நான் போட்டு இருக்கிற இந்த சக்கரத்துக்கு வெளியில் வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு மாந்திரீக கட்டுக்களை எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் போடுவாங்க. இல்லை வேறொரு சக்கரமும் இருக்குது, 8 சக்கரம் இருக்குது கட்டுக்களை போடுறது. அதில் மிக முக்கியமான சக்கரமாக இந்த சக்கரத்தை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இதே சக்கரத்தை ஒரு செம்பு தகடு, பித்தளை தகடு, இல்லைன்னா தாமரை தகடு, மொரி தகடு, இரும்பு தகடுன்னு எந்த தகடு வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதில் இப்படித்தான் இந்த சக்கரங்களை போடணும். இந்த சக்கரத்தை போட்டுட்டு இதுக்கு உள்ள எழுதியிருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள், அச்சாரங்கள் எப்படி என்றதும் நீங்கள் நான் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4 திசையிலும் 8 திக்கிலும் போடக்கூடிய கட்டு தான் இது. நாற்கோணத்தை போட்டுட்டு 8 சூலத்தை போடணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு மூலையிலும் 2 சூலம் வரும். அப்படி போட்டுட்டு ஓம் நமச்சிவாயம் என்ற எழுத்தை இந்த சக்கரத்துக்கு வெளியில் போடணும். போட்டுட்டு சக்கரத்துக்கு உள்ள நங் நங் நசி நசி மசின்னு போடணும். நங் நங் நசி நசி மசி மசின்னு போடணும். நங் நங் நசி பிரி மசின்னு போடணும். இந்த எழுத்துக்களை உள்ளே உங்களுக்கு எந்த எழுத்துக்கள் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, மாந்திரீக கட்டுக்களை போடுறதுன்னு சொல்லியாச்சு. எதுக்கெல்லாம் இந்த கட்டு போடுவாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, மாந்திரீக கட்டுக்களை ஒருத்தர் எந்த விதமான செயலையும் செய்ய முடியாத, எந்த செயல் செய்தாலும் அது வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருமணம் செய்கிறது, வீடு கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு உண்டான அஸ்திவாரம் போடுறது, அதுதான் பேஸ்மட்டம் போடுறது, இல்லை அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய எதையுமே நடக்க விடாமல் செய்யக்கூடியது தான் இந்த மாந்திரீக கட்டு. சரி, இவ்வளவு தானா? இல்லை, ஒருத்தருக்கு மாந்திரீகம் செய்து உடலில் வியாதியை வர வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வர வைக்கலாம். அது குணமாகாமல் அப்படியே இருந்து அவங்க சித்திரவதைப்பட்டு சாகிறதுக்கு மாந்திரீகத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் மாந்திரீக கட்டுக்களை போட்டுருவாங்க. மாந்திரீக கட்டுக்களை போட்டுட்டு மாந்திரீகமும் செய்வாங்க. இப்போது ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் குணம் ஆகாமலே இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, மாந்திரீகத்தை செய்து கட்டு போட்டுட்டா எங்கேருந்து குணமாகும்?
மாந்திரிகத்தை எடுப்பாங்க, கட்டை உடைக்க மாட்டாங்க. கட்டை உடைப்பாங்க, மாந்திரிகத்தை எடுக்க மாட்டாங்க. இது 8 வகையான அஷ்ட கர்மத்தில் நடக்கக்கூடிய சூட்சும ரகசியங்க. ஒருத்தர் அழிக்கணும்னு ஒரு முடிவு செய்துட்டா அது பல வகையில் செய்வாங்க. ஒரு மாந்திரிகர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை பழக்கமானவங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, இவங்க வாழ்நாள் முழுக்க கெட்டவங்களாக இருக்கலாம், ஒருவேளை நல்லவங்களாக இருக்கலாம், இல்லை பாதகமானவங்களாக இருக்கலாம், ரொம்ப கெட்டவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் மாந்திரிகத்தை செய்துட்டா உடனுக்குடனாக ஒருவேளை மாந்திரிகத்தை செய்தால் எடுத்துடுவாங்க. மாந்திரிகம் செய்து கட்டு போட்டுட்டா எடுக்கிறது கஷ்டம். கட்டிட்டு மாந்திரிகம் செய்தால் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு சூட்சும ரகசியமாகவே செய்கிறது தான் இந்த மாந்திரிக கட்டு. இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விசேஷத்தை செய்ய போகிறாங்க, திருமணம் செய்ய போகிறாங்க, வீடு கட்ட போகிறாங்க. சுப நிகழ்ச்சின்னா என்ன? ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் செய்கிறது. இல்லை வீட்டுக்குள்ளே கேட்டிங்கன்னாக்கா எதுவாக இருக்கட்டும், ஒரு ஆடு மாடு பிடிக்கிறது, ஒரு புதிய தொழில் தொடங்கிறது, இல்லை உங்களுக்கு தொடங்கி இருக்கக்கூடிய வேலையை பெரிய அளவில் கொண்டு போகிறது. இது எல்லாமே மாந்திரீக கட்டால் செயல்படாமல் தடுக்க முடியும். மாந்திரீக கட்டை அப்படியே போட்டு அவங்கள நிம்மதி இல்லாமல் வாழ வைக்க முடியும். அதே போல் இந்த கட்டாகப்பட்டது அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான சுப நிகழ்ச்சியும் நடக்காது, திருமணம் நடக்காது, புத்திர பாக்கியம் இருக்காது. ஒரு சபிக்கப்பட்ட வீடாட்டம், ஒரு சபிக்கப்பட்ட குடும்பமாட்டம் இருக்கும். இந்த கட்டுக்களை உடைச்சி மாந்திரீகத்தை எடுத்தால் குணமாகுவாங்க. மாந்திரீகத்தை எடுத்துட்டு கட்டுக்களை உடைச்சா குணமாகுவாங்க. மாந்திரீக கட்டில் கேட்டிங்கனாக்கா வாய்க்கட்டு, கை கட்டு, கால் கட்டு, உடல் கட்டு, திசை கட்டு, 4 திசை, 8 திக்கு, 16 கோணத்துக்கும் கட்டு இருக்குது. இந்த 4 திசை, 8 திக்கு, 16 கோணத்துக்கும் கட்டு போடணும்னா அவங்க ஒரு மந்திரவாதியாக இருந்தால் தான் அதை போட்டுப்பாங்க. எதுக்காக அவங்க போட்டுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, பயத்துக்காக இல்லை. அவங்க எந்த அஷ்ட கர்மத்தை தொட்டு செய்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது மற்றவங்க பறிக்க நினைக்கலாம், இல்லை அழிக்க நினைக்கலாம், இல்லை செயல்படாமல் தடுக்க நினைக்கலாம். இப்போ வாய்க்கட்டு போட்டாங்கன்னாக்கா வாக்கு பலிதம் வராது. கை கட்டு போட்டாங்கன்னாக்கா கையை இறுக்கி 2 கையும் கட்டி வச்சிடுறதான்னு கேட்டிங்களா? அப்படி இல்லை. அவங்க எது தொட்டாலும் தொடங்காது, எது செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியாது. கால் கட்டு போடுறாங்கன்னா காலுக்கு கயிறு போட்டு கட்டுற மாதிரி இறுக்கி கட்டிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. கால் கட்டுன்றது எது செய்யறதுக்கு முயற்சி செய்தாலும் அந்த கால்கள் அந்த திசையை நோக்கி போகாமல் வேணான்னு ஒதுக்கி நிற்கிறது, செய்யறதுக்கு முடியாமல் உட்கார்றது, செயலிழந்து உட்கார்றது, செயல்பட முடியாமல் தடுக்கிறது. இதுதான் கால் கட்டு. உடல் கட்டுனாக்கா உடலில் பல வகையான வலிகளையும் வேதனைகளையும் உருவாக்குறது மாந்திரீகம் செய்து அதுக்கப்புறம் போடக்கூடிய கட்டு. உடலில் நோய்களை உருவாக்குறது, வலிகளை உருவாக்குறது, தீராத வலிகளை உருவாக்குறது. உடலில்னா உடம்பெல்லாம் வலிக்கும், இல்லை தலைப்பகுதி மட்டும் வலிக்கும், இல்லை கை கால் வலிக்கும், இல்லை உடம்ப துணியை துவைச்சி அதை புழிஞ்சு போட்ட மாதிரி எப்போவுமே உடல் சோர்வாகவும், உடலிலும் சரி பலம் இருக்காது, செய்யலான்னு நினைக்கும்போது மனதிலும் பயம் இருக்காது. இது மாந்திரிகர்களுக்கு போடக்கூடிய கட்டு. வாய்க்கட்டு, கை கட்டு. மாந்திரிகர்களுக்கு இந்த கட்டையும் போடலாம், வாக்குப்பளிதம் வராத கட்டையும் போடலாம், செயல்படுத்த முடியாத கட்டையும் போடலாம்,
செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் வருமானம் வராத மாதிரி கட்டையும் போடலாம், மாந்திரிகருக்கும் செய்யலாம், ஒரு இயல்பான மனிதர்களுக்கும் செய்யலாம் இந்த வேலை. சரி, இந்த கட்டுக்களை இப்படி தான் போடுவாங்க. இதை போட்டு இந்த தகடு, இந்த சக்கரத்தை வந்து இதே தகடில் எழுதி அந்த சூலங்களுக்கு பக்கத்தில் அவங்களுடைய பேர், அவங்களுடைய குலதெய்வம் பேர், இல்லை அம்மா பேர் எழுதி, இதில் வந்து கருங்கோழி ரத்தம் இல்லை பன்றியோட உதிரம் இதில் வந்து நல்லா போட்டு தடவிட்டு இதோடு சேர்த்து சாக்கடை மண்ணையும் இதோடு சேர்த்து அந்த தகடை அப்படியே சுருட்டுவாங்க. சுருட்டி இதுக்கு 8 முட்டை எடுப்பாங்க, 8 எலுமிச்சம்பழத்தை எடுப்பாங்க. 8 எதுக்குன்றது நல்லா புரியும் நினைக்கிறேன். 8 திசைக்கும் கட்டு போட்டு அவங்கள செயல்பட முடியாமல் தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அவங்க உடலை உருக்கி உயிரை பறிக்கக்கூடிய மாபெரும் சக்தி படைத்த இந்த மாதிரி கட்டு போட்டால் தான் முடியும். இப்போ செய்வாங்களா அந்த மாதிரின்னு கேட்டாக்கா செய்வாங்க. ஆனால் அதுக்கு நேரம் காலம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்படி இதை செய்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, புளிய மரம், வேப்ப மரத்தில் தான் சாமியெல்லாம் இருக்காங்களே, அதில் போய் இதை அடித்தா சரியாக வருமானு கேட்டாக்கா, மந்திரவாதிகளுக்கு எல்லாமே ஒரு செய்யலான்ற ஒரு மந்திரங்களும் மந்திர சக்தியும் எந்திர சக்தியும் கரு மாந்திரிகமும் உரு மாந்திரிகமும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே செய்யலாம். புளிய மரத்தில் அதிகமாக செய்வாங்க, ஆலமரத்தில் செய்வாங்க. அதிகப்படியாக தெய்வங்களை கட்டுற வேலையை வேப்ப மரத்தில் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. தெய்வ தேவதைகளை வந்து கட்டி வைக்கிறதுக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாந்திரிக கட்டுக்கள். சர்வசாதாரணமாக ஆரம்பித்தோம், எங்கே போய் நின்று இருக்குது பாருங்கள். சரி, தொழிலே கட்டி வைக்கிறது. எப்படி கட்டி வைக்கிறது? நல்லா இருக்கிற தொழிலை கட்டி அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கறது, வியாபாரங்களை கட்டி வைக்கிறது, வருமானம் வராத அளவுக்கு கட்டி வைக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த செயலையும் செய்ய முடியாமல் பகையால், விரோதத்தால், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால், அதனால் ஏற்பட்ட பகையால் செய்யக்கூடிய கட்டுக்கள் தான் இது. மாந்திரிகங்கள் எப்போ செய்யும் போதும் முதலில் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் மாந்திரிகம் செய்வாங்க, அதுக்கப்புறம் கட்டுக்களை போட்டு விடுவாங்க. இப்படிப்பட்ட கட்டுக்கள் தான் கொடூரமாகவும் கஷ்டமாகவும் எந்த செயலிலும் செயல்பட முடியாத, செய்து வெற்றி பெற முடியாத பல தடைகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, துன்பங்களை கொடுத்து, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு மனிதனை மெல்ல மெல்ல அவங்களுக்கு துன்பத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய கட்டாகத்தான் இந்த கட்டு இருக்கும். இந்த தகடை எழுதி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நான் சொன்ன உதிரங்கள் எல்லாம் போட்டு அதில் செய்து சாக்கடை மண்ணை போட்டு நிரப்பி புளிய மரம், ஆலமரம், தெய்வங்களை கட்டுறதா இருந்தால் குலதெய்வத்தை கட்டுறது, இஷ்ட தெய்வத்தை கட்டுறது, ஒரு மாந்திரிகர் மேலே இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த ஆத்மாக்களை கூட கட்ட முடியும் வேப்ப மரத்தில் வச்சு. அதனுடைய பதிவை இன்னொரு பதிவாக போடலாம். சரி, இப்போ இந்த கட்டுக்களை வந்து நல்லா பாருங்கள். பிரம்மனின் வீடு என்று சொல்லக்கூடிய நாற்கோணத்தை போட்டு அதற்குள்ளே 4 சூலம் வெளிப்பக்கமும் உள்பக்கம் 4 சூலத்தையும் போட்டு உள்ளே வந்து ஓம் என்ற எழுத்தை எழுதி சுற்றிலும் நங் நங் நசிமசி, நங் நங் நசிவசி, நங் நங் நசிபிரி இந்த எழுத்துக்களை போடலாம். போட்டுட்டு 8 எலுமிச்சப்பழம், 8 முட்டை. இதே சக்கரத்தை தகடில் எழுதுறதும் இருக்குது, பலகையில் எழுதுறதும் இருக்குது. பலகையில் எழுதி அவங்கள அழிக்கிற அளவுக்கு இந்த காலத்தில் நேரம் காலம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. எளிமையாக செய்யக்கூடியது தகடில் எழுதுறது தான். இதை எழுதி
இந்த சக்கரத்தை போட்டு இது சுற்றிலும் ஓம் நமச்சிவாயா என்ற எழுத்தை எழுதுறதுக்கு பிறகு தான் உள்ளே வந்து இந்த அச்சாரங்களையும் பீஜ மந்திரங்களையும் எழுதணும். அதை தவிர்த்து ஏதோ ஒன்று செய்யலாம், எப்படியோ ஒன்று செய்யணும்னு சொன்னாக்கா கட்டு திரும்பினா போட்டவங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை கொடுத்துரும். இப்போது ஒருத்தருக்கு கட்டு கட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டு திரும்பினா 108 எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து, இல்லை 27 எலுமிச்சம்பழம், இல்லை 48 எலுமிச்சம்பழம், அதிகப்படியான மாந்திரிக கட்டுக்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சரி, இந்த கட்டுக்கு உண்டான எப்படி போடுவாங்கன்ற ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்குங்க. இப்போது கட்டுக்கள் போடுறதுக்கு தான் இந்த மந்திரம். இந்த கட்டுலேயே 48 வகையான கட்டுக்கள் இருக்குது. எல்லா கட்டையும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கட்டையும் சொல்கிறேன், நேரம் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த கட்டுக்களை போடக்கூடிய நாட்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அமாவாசை அன்னைக்கு போடலாம், இல்லை பௌர்ணமி அன்னைக்கு போடலாம், இல்லை சனி ஞாயிறு செவ்வாய் கட்டு போடலாம். கட்டு உடைக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் தேவையில்லை, கட்டு போடும்போது தான் இப்படிப்பட்ட நாட்கள் தேவைப்படும். இல்லை ஒரு சிலருக்கு ஓர தெரியும்னாக்கா அவங்க வந்த நேரத்தை வச்சு அந்த ஓரையில் போட்டுடுவாங்க. மாந்திரிகர்னாவே சகலமும் கற்று நாள் கிழமை நட்சத்திரம் திதி பல வகையான இதிலிருந்து கற்று அதுக்கப்புறம் போடுவாங்க. அதை போட்டு வெற்றியும் பெறுவாங்க. அதனால் இந்த கட்டுக்கள் இருந்தால் எப்படி அந்த கட்டிலிருந்து மீண்டு வர்றதுன்றதை இன்னொரு முறை சொல்கிறேன். இதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். இது மூல நூல்களால் இருந்து எடுத்தப்பட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரத்தை சொன்னாலே கட்டுக்கள் உடையும். ஒருவேளை கட்டு பலமாக இருந்தால் நல்ல மாந்திரிகர்கள் போயிட்டு தொழிலில் போடப்பட்ட கட்டு, வியாபாரத்தில் போடப்பட்ட கட்டு, குடும்பத்தில் வந்து நோய்களால் இருக்கக்கூடிய கட்டு, மாந்திரிக கட்டு, இந்த கட்டுக்களெல்லாம் உடைக்க, இல்லை நீங்கள் கூட உடைச்சிக்கங்க. மந்திரத்தை சொல்கிறேன், கேளுங்க. ஓம் அரகர சிவசிவ வசீகர வசீகர சர்வ பூத பிரேத பிசாசு மோகினி ஏச்சினி சூழினி டாகினி மற்றும் பரதுஷ்ட தேவர்களும் ரிஷி காட்டேரியும் கால பைரவனும் காளியம் மகா காளியம் மற்றும் சமஸ்தான தேவர்களும் என் முன்னே வரவிடாமல் அங்காள் அம்மன் பாதந்தனில் கட்டினேன் இந்திரன் துணையாக கட்டினேன். ஓம் நமச்சிவாய ஓம். மந்திரத்தை வந்து 1008 லட்சத்தெட்டு உரு போட்டால் சித்தியாகும். மிகவும் வலிமையான ஒரு மாந்திரிக கட்டு போகிறதுக்கு உண்டான வழியை சொல்லியிருக்கேன். அந்த கட்டுக்களை உடைக்கிறது எப்படின்றது நேரம் இருக்கும்போது போடுறேன், கேட்டு பயன்பெறுங்க.